மூவி வரும் அந்த அக்கா நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கேருந்து ஆடியன்ஸ் க்ரௌடோட ரிவ்யூவர்ஸ் க்ரௌடு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர்கிட்ட படம் எப்படி ரிவ்யூ கேட்க வந்தவங்க தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு க்ரேஸு கமலா தேட்டருக்கு FDFS பார்த்துட்டு ரிவ்யூ கேட்க வரதுக்கு. ஆடியன்ஸோட ரிவ்யூவர்ஸ் அதிகமாக இருக்குது. படம் பார்த்துட்டு வந்தாச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு கம்பேக்ட்டு சொல்லலாம். வீட்டுக்கு போயிட்டே உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். படம் டீட்டெயில் ரிவ்யூ. ரெடி சொல்லு. ரெடி. இப்போ தான் கமலா தேட்டரில் மதராசி படம் பார்த்துட்டு வரேன். மதராசி படத்தோட ரிவ்யூ பண்ண போகிறேன். டேரக்டர் AR முருகதாஸ் இயக்கத்தில் SK நடிப்பில் வந்திருக்க மதராசி படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டேக்கர் பாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரிவ்யூனாலும் சரி, விளாக்னாலும் சரி, ஸ்பீச்னாலும் சரி, எங்களால் டீட்டெயிலாக கொடுக்க முடியலனாலும் எல்லா கண்டென்ட் எடுத்தையும் கொடுக்குற கண்டென்ட்டை ப்ராப்பராக பண்ணலான்னு பண்ணுவோம். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் ஸ்டார்டிங்கில் நம்ம வித்யுத் ஜமால் இருக்கார்ல, இந்த துப்பாக்கி படம் வில்லன், அவர் தான் இந்த படத்துக்கோட வில்லனு. அப்படியே ஒரு 5 கண்டெய்னர் எடுத்துகிட்டு மெட்ராஸ் சென்னைக்குள்ளே வரதுக்காக எடுத்துகிட்டு வருவார். கண்டெய்னர் ஃபுல்லாக கன்ஸ் தான். கன்ஸை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கன் சொசைட்டியாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்கணுன்றாக கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷாட் வச்சுருப்பாங்க வில்லன் அவர் ரிவீல் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு ஷாட்டை அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது இப்படி ஒரு ஃபைட் இருக்குது, ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோண வைக்கும். அப்படி காட்டும் போது வித்யுத் ஜமால் ரிவீல் பண்ணும்போதே என்னடா இவ்வளோ பெரிய பயங்கரமான வில்லனாக இருக்காங்க, இவரை அடிக்க எப்படா சிவகார்த்தினா அடிக்க முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க வித்யுத் ஜமாலை. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரடக்ஷன் ஷாட் முடிஞ்சோன்னு கட் பண்ணி SK கிட்ட வரும்போது கட் பண்ணால் SK வந்து ஒரு சாதாரண லவ் ஃபெயிலியர் பையனாக ஒரு சூசைட் பண்ணி சுற்றிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுவாங்க. அது காட்டும் போதே உங்களுக்கு தோணும், என்னடா இப்படி ஒரு மலை மாதிரி ஒரு வில்லனை வித்யுத் ஜமாலை வந்து ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க. SK ஒரு சாதாரண லவ் ஃபெயிலியர் காமெடி பண்ணுற ஒரு கேரக்டரை எப்போதும் படத்தில் பண்ணுவார்ல, ரஜினி முருகன், அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படாத அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காரு. எப்படா இதுக்கும் லிங்க் வச்சு ஃபைட் வைப்பாங்கன்னு நம்மளுக்கு கேள்வி வரும். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் பிளாட் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தான் AR முருகதாஸ் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். இந்தமாரி SKக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அந்த ப்ராப்ளம் வச்சு தான் இந்த வித்யுத் ஜமால் இந்த மலையை சாய்க்க போகிறாருன்ட்டு ஒரு பிளாட் கொண்டு போயிருப்பார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட ருக்மணி வசந்திருப்பாங்களே, அவங்க கூட SK கூட அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் வரும், லவ் போர்ஷன்ஸ்லாம் வரும். கொஞ்சம் டல்லாக தான் போகும். ஒன்ஸ் அந்த ப்ரீ இன்டர்வல் சீன் அப்போ வந்து அந்த கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த இன்டர்வல் சீன்லாம் பழைய AR முருகதாஸ், விண்டேஜ் AR முருகதாஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே பீக்கில் போயிட்டு இன்டர்வல் முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. சும்மா படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரையும் சும்மா ட்விஸ்ட்டு, அப்புறம் ஃபைட்டு, ஒரு க்ரிப்பாகவே போய்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த காமெடி அதெல்லாம் இல்லாமல் சும்மா படம் போய்கிட்டே இருக்கும். ரன்னிங்காக ஃபுல்லாக கொஞ்சம் கிறிஸ்பியாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். பட் ஆனால் கமர்ஷியல் படத்தில் நீங்கள் வந்து லாஜிக்கெலாம் ரொம்ப கொஞ்சம் தூக்கி வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அந்தமாரி தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா படம் சூப்பராகவே இருந்துச்சு. எந்தெந்த இடத்துல பாட்டு வரணுமோ அங்கே பாட்டு கரெக்டாக வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த இடத்துல சென்டிமெண்ட்டு, எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபைட் சீன்ஸ், எந்தெந்த இடத்துல வந்து எலிவேஷன் கொடுக்கணும் ஹீரோக்கு, எந்தெந்த இடத்துல வித்யுத் ஜமாலுக்கு எலிவேஷன் கொடுக்கணும், எல்லாம் ப்ராப்பராக கொண்டு போயிட்டு வந்து கிளைமேக்ஸ் போக SKக்கும் வித்யுத் ஜமாலுக்கும் ஈக்குவலாக ஃபைட் வந்தால் 2 பேரும் யார் ஜெயிப்பான்னு தெரியாத மாதிரி ஒரு பில்ட் பண்ணாங்க. கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு வித்யுத் ஜமால் இருந்த லெவலுக்கு SK கொண்டு வந்துட்டாங்க. அந்த மென்டல் ப்ராப்ளம்னால அப்படியே கொண்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கு ஃபைட் இருக்கும்போது யார் ஜெயிப்பானே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். SKவும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுனால அந்த பிளாட் செம்மையாக அமைச்சதுனால வந்து ஃபைட் வந்து செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் கொஞ்சம் லாக் இருந்தால் கூட
ஆனால் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். ஏஆர் முருகேஷ்க்கு கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும்னு சொல்லலாம். இன்னொரு மேஜர் கிரெடிட் வந்து நம்ம எப்போது கொடுக்குற அந்த ராக் ஸ்டார் அனில் மாம்ஸ்க்கு தான் கொடுத்தாகணும். சும்மா பிஜிஎம்லாம் ஒரு ஃபைட்டுக்கும் போட்டு பட்டையை கிளப்பிட்டாரு. ஃபைட்ஸ்லாம் ஆர்டினரி கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி எஸ்கேவோட கேரக்டர் வந்து ஒரு மென்டலி டிசார்டர் பேஷண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி என்னன்னா இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சாங்க, இதுக்கு அட்லீஸ்ட் யூ ஏதாவது கொடுத்துருக்கணும். ஒரு ஃபைட்டில் ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது. மற்றபடி யூஸ்வல் எஸ்கே படம் மாதிரி பார்க்கணுன்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. ஒரு ஏஆர் முருகதாஸ் ஃபிலிமு, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் வித் ரா ஆக்ஷன் ஃபிலிமாக பார்க்க போகிறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாத்தாது. இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக வரும். இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பட் ஃபேமிலி ஆடியன்ஸு சைல்டு ஆடியன்ஸ்க்குலாம் இது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாமல் தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக 150 ரூபா 160 ரூபா கொடுத்து தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு படம் ஒருத்தாக தான் இருக்குது. எல்லோரும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வீடியோலாம் போட்டிருப்பேன், செலிப்ரேஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போய் பாருங்கள், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகாது. எங்களை மாதிரி யங்ஸ்டர்னால் டிசப்பாயின்மெண்ட் சுத்தமாக ஆகாது, சில லாஜிக் மிஸ்டேக்கை தவிர. மற்றபடி படம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி மறக்காமல் டேக்கர் பாய்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.